சீரடி சாய்பாபா மகாராஷ்டிரா மாநிலம் சீரடி கிராமத்தில் வாழ்ந்த ஒரு துறவி. இவரின் பிறப்பு மற்றும் வளர்ப்பு பற்றி அதிகாரப்பூர்வமான தகவல் ஏதும் இல்லை. ஆனால் இவர் ஒரு இந்து மத தம்பதிகளுக்கு பிறந்து பின்பு ஒரு முஸ்லிம் மத தம்பதியருடன் வளர்ந்தார் என தெரிய வருகிறது. பின்பு ஒரு இந்து பண்டிதரிடம் கல்வி பயின்றதாக சொல்லப்படுகிறது. இவர் முதலில் சீரடி கிராமத்தில் ஒரு இளம் துறவியாக ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்வதை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர். பின்பு சில வருடம் கழித்து தான் மீண்டும் சீரடி கிராமத்தில் வருகை புரிந்தார். அதன் பிறகு இறுதி வரை சீரடி கிராமத்தில் ஒரு பழைய மசூதியில் வாழ்ந்தார். ஆரம்ப காலத்தில் அவர் ஒரு மருத்துவராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். பின்பு அவர் சீரடி கிராமத்தில் செய்த அற்புதங்கள் ஏராளம். சீரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் பிச்சை எடுத்து உணவு உட்கொண்டார். அதிலும் பெரும் பகுதியினை நாய்களுக்கும் பசுக்களுக்கும் மற்றும் பறவைகளுக்கும் பகிர்ந்து அளித்த உண்பார். அவரின் அற்புதத்தில் முக்கியமான சிலவற்றை பார்ப்போம். ஒருமுறை சீரடியை சுற்றியுள்ள கிராமங்களில் ஒரு கொடிய நோய் பரவி பல மக்கள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டது. இதனை உணர்ந்த சாய்பாபா சீரடியில் அந்த நோய் புகாத வண்ணம் கோதுமையினை தனது கைகளால் அரைத்து அந்த மாவினை சீரடி எல்லைகளில் தூவ சொன்னார். அந்த கொடிய நோயின் தாக்கத்திலிருந்து சீரடியினை காப்பாற்றினார். ஒருமுறை சீரடி மக்களை தன் சக்தியால் மழையினை நிறுத்தி மக்களை காப்பாற்றினார். அதேபோல் தண்ணீரில் விளக்கு எரிய வைத்தது. பல மக்களை நோய் நொடியில் இருந்து காத்தது. பல மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்தது என இவரது அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் இவர் ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சியளித்தமைக்கான சாட்சிகள் உள்ளது. சீரடி சாய்பாபா உணவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார். பசியின் வலியும் உணவின் அருமையும் தெரிந்ததால் பின் நாட்களில் அவரது மசூதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்றும் கூட சாய்பாபா கோவில்களில் அன்னதானம் வழங்குவதை நீங்கள் காண்பீர்கள். சீரடி சாய்பாபா தன் பக்தர்களுக்கு வரும் துன்பத்தை தான் ஏற்றுக்கொள்வதாக நம்பப்படுகிறது. இதற்கு உதாரணம், ஒருமுறை சீரடி கிராமம் அருகில் வசிக்கும் ஒரு இரும்பு கொல்லனின் மனைவி தெரியாமல் தன் குழந்தையினை நெருப்பில் தவறவிட அதை சாய்பாபா தன் இருப்பிடத்திலிருந்து தன் கரத்தால் தடுத்ததால் அவரது கரங்களில் தீக்காயம் ஏற்பட்டது. சீரடி சாய்பாபா சர்வ வல்லமை படைத்தவர் என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம், சீரடியில் உள்ள ஒரு நோயுற்ற சிறுமி இறந்து போக அந்த சிறுமியின் தாய் கதறல் கேட்டு மீண்டும் யமனிடம் போராடி அந்த சிறுமியின் உயிர் மீட்டுக் கொடுத்தார். இதேபோல நிறைய அற்புதங்கள் வாழ்நாள் முழுவதும் நிகழ்த்தியுள்ளார். கர்ம வினைகளை தீர்ப்பதில் பல மகான்களில் சாய்பாபாவும் ஒருவர். இறுதியாக அவர் வாழும்போதும் சரி, இப்போதும் சரி, அவர் விருப்பம் இருந்தால் மட்டுமே அவரை நாம் தரிசிக்க முடியும் என்பது உண்மை. நன்றி.